சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1 நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான மகர ராசி நேயர்களே, 2026 மார்ச் 1 நடக்க போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிக்கு 3வது இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ள சுக்கிர பகவான் நுழையிற நேரம். சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெறுவாரு. மகர ராசிக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10க்கு உடைய யோககாரகன். அவர் இப்ப 3ல உச்சம் பெறறதுனால உங்க தைரியமும் திறமையும் வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பார்த்துடுவோம். மகர ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க. இப்போ சுக்கிரன் 3ல உச்சம் பெறறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்போ வெற்றியை நோக்கித்தான் போகும். 3ஆம் இடம்ங்கிறது வீரம், வெற்றி, இளைய சகோதரம் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கும். இங்க சுக்கிரன் பலமா வர்றதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் இப்போ ரொம்பவே ஜொலிக்க போகுது. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் மற்றும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க பேசுற பேச்சிலேயே பிசினஸ் டீல்களை முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்களை மேலதிகாரிகள் ஏத்துக்குவாங்க. ஆஃபீஸ்ல நீங்க தான் இப்போ ஒரு ஸ்டார். பணப்புழக்கம் இந்த மார்ச் மாசத்துல ரொம்பவே தாராளமா இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சா கூட அதுல இருந்து ஒரு பெரிய வருமானம் வந்து சேரும். கையில காசு புரளும். இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இப்போ சரியாகும். அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும். அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். பயணங்கள் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும். அந்த பயணங்கள் மூலமா புதுசா ஒரு கான்ட்ராக்ட் அல்லது ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பீரியட். உங்களுடைய கற்பனை திறன் இப்போ பிச்சுக்கிட்டு போகும்.
திருமணமாகாத மகர ராசி நேயர்களுக்கு பக்கத்து ஊர்ல இருந்தோ இல்ல நண்பர்கள் மூலமாவோ ஒரு நல்ல வரன் தேடி வரும். பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமா நடக்கும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் புல்லா ஜாலி தான். சின்ன சின்ன ட்ரிப்பு போவீங்க. உங்க காதலுக்கு உங்க கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு மனசுல ஒரு புது உற்சாகம் வரும். புகுந்த வீட்ல உங்களோட திறமை பேசப்படும். ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம் அதிகமாயிருக்கு. ஆரோக்கியம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். பழைய உடல் சோர்வு நீங்கி ஒரு புது தெம்பு வரும். சுறுசுறுப்பா எல்லா வேலையையும் செஞ்சு முடிப்பீங்க. முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். குறிப்பா தகவல் தொடர்பு சாதனங்கள் அல்லது ஷேர் மார்க்கெட்ல சின்ன முதலீடு செஞ்சா கூட அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். எதிரிகள் இப்போ உங்களுக்கு முன்னாடி நிக்க பயப்படுவாங்க. உங்களை எதிர்த்து நிக்க ஒருத்தரும் முன்வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை இப்போ பலமா இருக்கும். உங்களுடைய பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாம ரொம்ப நாசுக்கா காரியம் சாதிப்பீங்க. இதுதான் இந்த மாசத்தோட உங்க சக்சஸ் சீக்ரெட். குழந்தைகளோட வெற்றியை கண்டு சந்தோஷப்படுவீங்க. அவங்க மூலமா குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும். அவங்க படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். திடீர்னு ஒரு ஆன்மீக தளத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு ஜாலியான ஆன்மீக பயணமா இருக்கும். நண்பர்களோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். சமூகத்துல உங்களோட மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரும். 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க கம்பீரமா இருப்பீங்க. உங்க பேச்சுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு இப்போ மழையா பொழியும். அவங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய தூணா நின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இப்போ சுமூகமா முடியும். உங்களுக்கு வரவேண்டிய லாபம் சரியா வந்து சேரும். புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். எதையாவது புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மார்ச் மாசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வாகன பயணங்கள்ல நிதானம் வேணும். வேகம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ பிஸ்னஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். புதுசா எதையாவது டிசைன் பண்ணுவீங்க. சாப்பாட்டுல கொஞ்சம் பத்தியமா இருங்க. ருசியான சாப்பாடு கிடைக்குதேன்னு அதிகமா சாப்பிட்டு வயிறு கெடாம பார்த்துக்கோங்க. முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு முழுசா இருக்கு. அவங்கள நினைச்சு ஒரு தீபம் ஏத்துங்க. அது உங்க யோகத்தை இன்னும் அதிகமாக்கும். பழைய பாக்கிகள், அதாவது வரவேண்டிய வசூல்கள் இப்போ டக்குன்னு கைக்கு வரும். அதனால பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கம்பெனியிலேயே ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அபாரமா இருக்கும். போட்ட முதலீட்டுக்கு மேல லாபத்தை பார்ப்பீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வெற்றி நாயக அந்தஸ்தை கொடுக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒன்று இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான பலன் கிடைக்க போகுது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறதை விட்டுட்டு உங்க லாபத்துல மட்டும் கவனம் செலுப்புங்க. முதலீடுகள்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காலம் உங்களுக்கான பொற்காலம். வாய்ப்புகள் வரும்போது அதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வெற்றி வரும்போது பணிவும் வரணும். அந்த பணிவு உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ சிகரத்தை தொடும். நாமும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு பெருமிதம் உங்க மனசுல இருக்கும். சமூக வலைதளங்கள்ல உங்களோட பதிவுகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் இப்போ கட்டுப்படும். வருமானம் அதிகமா வர்றதுனால கடனை ஈஸியா அடைச்சிடுவீங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் பழுது பார்க்கும் வேலைகள் இப்போ நடக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவானாலும் மனசுக்கு திருப்தியா இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமைச்சு தரப்போகுது. கடைசியா ஒண்ணு, முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்கலாம். இந்த ஒரு மாசம் நீங்க தான் ரொம்ப தைரியசாலி. பரிகாரம்: மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். யோககாரகன் சுக்கிரன் 3இல் உச்சம் பெறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறது உங்க தைரியத்தை இன்னும் அதிகமாக்கும். மல்லிகை பூ சாத்தி அம்பிகைய வழிபடுங்க. ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான பொருட்களை தானம் செஞ்சீங்கன்னா உங்க தடைகள் எல்லாம் நீங்கி யோகங்கள் பெருகும். மகர ராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ பிரகாசமா இருக்கு. இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.